ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மணி சேனல் சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன டெலகிராம் இஷ்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்குது. எனக்கு ஒரு குரூப்பில் 4000 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. எங்கள் டெலகிராம் குரூப்பில் 4000, யூடியூப்பில் 6000 கிட்டத்தட்ட வந்துருச்சு. எல்லாம் ஒரு நல்ல சொல்கிறாங்க நிலமையில வந்துருச்சு. ஓகேவா? இதில் என்ன ப்ராப்ளம்ங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஜாயின் ஆகுறாங்க. அந்த விக்டரி சிஎம்ஏ இன்டர்மீடியட் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிறாங்க. ஜாயின் ஆகணுன்னே ஒரு சிலர் லெஃப்ட் ஆகிறது எனக்கு தெரியுது. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. என்னடான்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் பர்சனலாக கேட்டால் அவங்க ஒரே விஷயம் சொன்னாங்க, ஏன் லெஃப்ட் ஆனீங்க, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி, எதுவும் ப்ராப்ளமா, எதுவும் இஷ்யூவா சொல்லுங்கள், நான் சொல்யூஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்கள் குரூப்பில் இருக்கிறேனே ப்ரோ, அப்புறம் எதுக்கு இந்த குரூப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த குரூப்புப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணாங்க. அதாவது சிஎம்ஏ தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குப்பா. ஓகேவா? சிஎம்ஏ தமிழ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. இது உங்களோட குரூப் தானே ப்ரோ, அதனால தான் நான் அந்த குரூப்ல இருக்கேன், இந்த குரூப்ல இருந்து நான் ரிமூவ் ஆயிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தெளிவாக சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த குரூப்புக்கும் எனக்கும் % கூட சம்பந்தம் கிடையாது. அது என்னோட குரூப்பே கிடையாது. ஓகேவா? நிறைய பேர் அதை தான் என்னோட குரூப் நினைச்சு இங்கே லெஃப்ட் ஆகிட்டு அங்கே ஜாயின் ஆகிறீங்க. அது என்னோட குரூப் கிடையாது. ஓகேவா? என்னோட குரூப் என்னென்ன குரூப் சொல்லிடுறேன். என்னோட குரூப் என்ன நேம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் மணிகண்டன் சிஎம்ஏ. ஓகே, ஒரு சோல் ப்ரொப்ரேட்டர் மாதிரி தான்ப்பா. எனக்கு கூட நான் இவங்களை கேட்டு தான் பண்ணுவேன், அவங்கள கேட்டு தான் பண்ணுவேன், அவங்க இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிறதே கிடையாது. ஓன் டெசிஷன். இந்த 6000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோட இதுதான் சோல் ப்ரொப்ரேட்டராக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஏதாவது பார்ட்னர்ஷிப் இருந்துலாம் கிடையாது. நான் ஒருத்தன் தான் அட்மின், நான் ஒருத்தன் தான் வீடியோஸ் போட பண்ணிட்டு இருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி மணிகண்டன் சிஎம்ஏ, யூடியூபும் மணிகண்டன் சிஎம்ஏ தான், இன்ஸ்டாகிராம் ஐடியும் மணிகண்டன் சிஎம்ஏ தான். இது உங்களுக்கு நார்மலாக தெரியும். டெலகிராமில் 3 குரூப் இருக்கு. நீங்கள் ஃபவுண்டேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சுன்னா விக்டரி சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குப்பா. இது அட்மின், ஒரே ஒரு அட்மின் நான் தான். ஓகேவா? வேற யார் மெம்பர்ஸுக்கோ வேற எந்த யூடியூபருக்கும் இந்த குரூப்புக்கோ சம்பந்தம் கிடையாது. இது என்னோட ஃபேமிலி. அதாவது நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய இடம். அதாவது ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய பிளேஸ். விக்டரி சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ஒரு குரூப். ரெண்டாவது டெலகிராம் குரூப் விக்டரி சிஎம்ஏ இன்டர்மீடியட் தமிழ். விக்டரி சிஎம்ஏ இன்டர்மீடியட் தமிழ், இன்டர்மீடியட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடிய குரூப். ஃபைனலுக்கு எனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அதனால் ஃபைனலுக்கு நான் குரூப் நான் கிரியேட் பண்ணலை. ஓகேவா? ஸோ விக்டரி சிஎம்ஏ இன்டர்மீடியட் தமிழ் தான் என்னோட மெயின் குரூப்பாக இருக்குது. 4000 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபவுண்டேஷன் குரூப்பில் நியர் 500 மெம்பர்ஸ் இருக்காங்க. இது 2 குரூப். தேர்டு குரூப் டெய்லி குயிஸ் மாரத்தான். இதுக்கும் அட்மின் நான் தான். இந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா நியர் 3300 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இந்த 3 குரூப் தான் என் குரூப். இந்த குரூப்புக்கும் மற்ற குரூப் மெம்பர்ஸுக்கும் மற்ற குரூப் யூடியூபர்ஸ்க்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேவா? அதை மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இது எனக்கே பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்திருக்கு. என்னன்னா நீங்கள் 2 பேர் நம்ம 2 பேர் வாங்க சேர்ந்து ஒரு நல்ல நிலைமையில சேனலை கொண்டு போகலான்ட்டு. அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கும் மற்ற இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மற்ற குரூப்ஸில் எந்த குரூப்ஸ்லானாலும் நிறைய யூடியூபர்ஸ் இருக்கலாம், நிறைய மெம்பர்ஸ் அட்மினாக இருக்கலாம். பட் என்னோட இதில் நான் ஒரே ஒரு ஆள் தான் அட்மின், சோல் ப்ரொப்ரேட்டராக தான் இருக்கிறேன். நீங்கள் என் குரூப்னு நினச்சி வேறு குரூப்பில் ஜாயின் ஆகிறீங்க. இல்லை, அப்போ இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? ஏன் சொன்னேன்னா, இங்கே ஜாயின் ஆகி உடனே லெஃப்ட் ஆருங்க. என்ன ரீசன், யாரோ இந்த இடத்துல ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லி நாங்கள் போய் பர்சனலாக நான் கேட்டோம் அப்படின்னா, இதான உங்கள் குரூப், அந்த குரூப்பில் நான் இருந்துக்கிறேன், இந்த குரூப்பில் எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட குரூப், அது என்னோட குரூப் கிடையாது கிடையாது கிடையாது. சிஎம்ஏ தமிழிற்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னோட குரூப்ல 4000 அபவ் இருக்காங்க. அந்த குரூப்ல 4300 நியர் இருக்காங்க. எதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது யுவர் விஷ், நீங்க இருக்கக்கூடிய இது. ஓகேவா? எனக்கு அது ஓகேனா நீங்க அந்த குரூப்ல இருங்க. மணிகண்டன் சிஎம்ஏ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேணும்னா இது இந்த குரூப்ல தான் நீங்க வந்தாகணும். ஓகேவா? 3 குரூப். ஃபவுண்டேஷன் படிக்கிறீங்கன்னா விக்டரி சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் என்னோட குரூப் தான், நான் ஒருத்தன் தான் அட்மின். வேற எந்த குரூப்காரங்க இதுல உள்ள இல்லை. விக்டரி சிஎம்ஏ இன்டர்மீடியட் என்னோட குரூப் தான், நான் ஒருத்தன் தான் அட்மின், வேற யாரும் கிடையாது. டெய்லி குயிஸ் மாரத்தான் நான் ஒருத்தன் தான் அட்மின், வேற யாரும் கிடையாது. நீங்க மணிகண்டன் சிஎம்ஏ சம்பந்தப்பட்ட இடத்துல நான் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னு இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருங்க, இந்த குரூப்ல எல்லாமே இருங்க. ஓகே? வேற இதையும் சேர்த்து சிங்க் பண்ணாதீங்க. நான் லெஃப்ட் ஆறக்கலாம் என்னடா ரீசன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் ஏதோ ஒரு ரீசனா இருக்கு. இந்த இடத்துல யாரோ உள்ள ஏதோ பண்ற மாதிரி தெரியுது. ஓகே? ஸோ அது என்னன்னு ஆக்சுவலா தெரியல. ஏன்னா முன்னாடி இல்லை, பட் இப்போ தெரியுது. நான் அது ஆக்சுவலா என்னன்னு பாத்துறேன். ஓகேவா? லெஃப்ட்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவன் கேட்கும் போது, இல்ல ப்ரோ இது உங்க குரூப் இல்லையே அப்படின்னாங்க. இதுதான் என் குரூப். நீங்க நான் மாத்தி நினைச்சிட்டு என் குரூப்ல இருந்து ரிமூவ் ஆயிட்டு இருக்கீங்க. இல்லை, கண்டிப்பாக இல்லை. மணிகண்டன் சிஎம்ஏ சேனல் நான் சப்ஸ்கிரைபர் ப்ரோ. மணிகண்டன் சிஎம்ஏ சம்பந்தப்பட்ட எனக்கு விஷயங்கள் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய
லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எந்த குரூப்பில் இருந்தீங்கன்னா அது நான் அதில் சேரக்கூடாது நான் சொல்லலை. நீங்கள் அதுதான் என்னோட குரூப்னு நினைக்கிறீங்க, அதை தான் நான் தப்பாக சொல்கிறேன். அது என்னோட குரூப்பே கிடையாது, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் கூட நான் மெம்பராக கூட கிடையாது, அந்த குரூப்லேயே நான் இருக்க மாட்டேன். ஏன்னா வேறு யூடியூபரில் நான் எதுக்கு மெம்பராக இருக்கணும்? ஓகே, ஸோ இது என்னோட தனி ஃபேமிலி, அது அதோட ஃபேமிலி. நீங்கள் அந்த ஃபேமிலியில் இருந்துக்கலாம், என் ஃபேமிலியில் இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ரெண்டும் ஒரே ஃபேமிலி நீங்கள் நினச்சிடுறீங்க. இல்லை இல்லை இல்லை, ரெண்டும் ஒரே ஃபேமிலி கிடையாது. இது வேற ஃபேமிலி, இது மணிகண்டன் சிஎம்ஏ ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வேற, சிஎம்ஏ தமிழ் அது வேற, அதோட அட்மின்ஸ் வேற வாங்க. ஓகேவா? அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த குரூப்புக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் எல்லாருமே இதுதான் அந்த குரூப் தானே, அது பொதுவானது நினச்சிருக்காங்க. அதுக்கு ரீசன்லாம் வேற இருக்குப்பா. அது நான் பர்சனலாக அது இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, அதுக்கு கேட்டகரி தனி, அது வேற லெவல். அது இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் நான் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோஸ் நான் போடுறேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது நான் தனி கேட்டகரியில் நான் அப்புறமாட்டி வீடியோஸ் நான் போடுறேன். ஆனால் நீங்கள் மணிகண்டன் சிஎம்ஏ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த குரூப்பில் இருங்க. ஓகேவா? உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வேணால் இங்கே தான் கிடைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் என் குரூப்பில் இருக்கிறீங்க, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சிஎம்ஏ தமிழில் போயிட்டு மணிகண்டனோட நோட்ஸ் கேட்குறீங்க. இல்லை, நான் இங்கெல்லாம் இருக்கேன், நீங்கள் அங்கே போய் கேட்டால் எப்படி கிடைக்கும்? நம்ம ஃபேமிலி இங்கே இருக்குது, நீங்கள் அந்த ஃபேமிலியில் போய் கேட்டால் கிடைக்காது. அந்த ஃபேமிலியில் இருக்கலாம், பட் இதுன்னு ஒன்று இருக்குல்ல, என்னோட குரூப் இதான்ப்பா. எனக்கும் மற்ற குரூப்காரங்களும் சம்மந்தம் கிடையாது. அவங்க குரூப்லேயும் நான் இருக்க மாட்டேன், என் குரூப்லேயும் அவங்க இருக்க மாட்டாங்க. இதுதான் இது ஏன் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம தனியாக அதுக்கப்புறம் வீடியோஸ் போட்டுக்கலாம். சரியா? இப்போது இது என்னோட அட்மின், நான் ஒருத்தன் தான், வேறு யாரும் இதில் அட்மினும் கிடையாது, யாரும் ஓனரும் கிடையாது. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் நான் மட்டுமே தான்ப்பா. 3 குரூப்புக்கு என்ன பொறுப்புனாலும் நான் தான் ஒன்று பண்ணணும், வேறு யாரும் இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. என்னோட குரூப் இங்கே தான் இருக்குது, அது கிடையாது. ஓகேவா? மாற்றி லெஃப்ட் ஆயிடாதீங்க. இப்போ லெஃப்ட் ஆகும்போது நினச்சி என்ன ஏன் லெஃப்ட் ஆகிறாங்க, நோட்ஸ் எது வேண்டாமா கேட்டேன். நோட்ஸ் அங்கே இருக்குல்ல அப்படின்னாங்க. அதான் என்ன நோட்ஸ் பார்த்தா அங்கே வேறு இருக்குது. தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, தப்பான இதில் போகக்கூடாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக இருக்குன்னு நினைக்கேன். பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜாயின்ட் ஆகிக்கோங்க. லெஃப்ட் ஆனால் என்ன ரீசன், இப்போ உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஆச்சுன்னா என்ன சொல்லிடுங்க. சரியா? ஸோ அமௌண்ட் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், பாய்.